இதே போல அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே அதிமுக சார்பா பல அறிவிப்புகள் வெளியிட்டோம். முக்கியமான அறிவிப்புகள் சிலவற்றை இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் வாயிலாக தெரிவிக்கிறேன். இன்னைக்கு விடியா திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்ந்து விட்டது, வரிகள் உயர்த்தப்பட்டு விட்டது. இதனால் பொதுமக்கள் பாதிக்கிறாங்க. அந்த பாதிப்பிலிருந்து விடுவிக்க ஒவ்வொரு குடும்ப அட்டைதாருக்கும் 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். தற்போது குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறாங்க, அது 2000 ரூபாயை உயர்த்தி வழங்கப்படும். எல்லா குடும்ப அட்டைக்கும் பிரிட்ஜ் விலை இல்லாம வழங்கப்படும். எல்லா குடும்பத்துக்கும் குளிர்பதன பெட்டி பிரிட்ஜ் விலை இல்லாம வழங்கப்படும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு, நம்முடைய சகோதரிகளுக்கு அம்மா இருசக்கர வாகனம் 5 லட்சம் பேருக்கு வழங்கப்படும். ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 மானியம் கொடுக்கப்படும். எல்லா குடும்பத்திற்கும் வாடகைக்கு 3 கேஸ் சிலிண்டர் விலை இல்லாமல் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் அன்று பொங்கல் தோப்பு கொடுப்போம். அதோட பொங்கல் பரிசு 1000 ரூபாய் வழங்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி என்று நம்முடைய பெண்களுக்கு அற்புதமான பட்டுப்புடவை வழங்கப்படும். தற்போது நகர பேருந்தில் மகளிருக்கு தான் கட்டணம் இல்லாம வசதி இருக்குது. அதிமுக ஆட்சி வந்த உடனே ஆண்களுக்கும் நகர பேருந்தில் கட்டணம் இல்லாம பயணம் செய்யும். அதே போல ரேஷன் கடையில விலையெல்லாம் அரிசி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதிமுக ஆட்சி வந்த உடனே இனி ரேஷன் கடையில பருப்பு விலை இல்லாம கொடுக்கப்படும், எண்ணெய் விலை இல்லாம கொடுக்கப்படும். அதே போல நகர பகுதியில் சாலை ஓரமாக கடை வைத்து, சிறு கடை வைத்து வியாபாரம் செய்வர்கள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். விவசாய பயிரிடும் மக்கள் தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி செய்யப்படும்.